மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது கிழமையிலே நாம் பார்த்தோம், தேவரீர் உம்முடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும், ஆண்டவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்தோம். கடந்த கிழமை ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தவும் உம்மாலே ஆகும் என்கிற தலைப்பிலே நாம் செய்தியை பார்த்தோம். மேன்மைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லும் பொழுது தகுதி உள்ள மனிதனை தேவன் மேன்மைப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கடந்த கிழமை நான் சொன்ன ஒரு ஸ்கூலில் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு எஜமான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், புரதேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது ஒருவனிடத்திலே 5 தாளந்தையும் இன்னொருவனிடத்திலே 1 தாளந்தையும் கொடுத்து விட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் திரும்பி வந்தபோது இந்த 5 தாளந்து பெற்றவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இன்னும் 5 தாளந்துகளை பெற்றிருந்திருந்தான். அவன் எஜமானை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய தாளந்தை கொண்டு இன்னும் 5 தாளந்தை நான் என்ன செய்தேன், சம்பாதித்திருக்கிறேன் என்று சொன்னபோது எஜமான் சொல்லுகிறான், நீ உண்மையும் உத்தமமுள்ள ஊழியன், எனவே என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லுகிறான். ஆனால் ஒன்றை வாங்கினவனை குறித்தும் நான் இப்படி பார்க்கிறேன் என்னவென்று சொன்னால், அவன் அந்த ஒன்றை வாங்கி பிரயாசப்பட்டு அதை இழந்து போயிருந்தாலும் கூட எஜமான் சந்தோஷப்பட்டு இருப்பான். ஏனென்றால், நீ அதை வைத்து எப்படியாவது வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினாய், ஆனால் அது கிடைக்கவில்லை. இன்னொரு முறை என்ன செய் என்று சொன்னால், நீ பிரயாசப்படு என்று சொல்லி ஒருவேளை சொல்லி அவனை சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லுவான். ஏனென்றால் அவன் முயற்சி செய்தான், முயற்சி ஒன்றுமாகவில்லை. ஆனால் அவனோ என்ன செய்தான் என்று சொன்னால், அதை புதைத்து வைத்து மறுபடியுமாக எஜமானுடைய கரத்திலே கொடுத்தான், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவனுக்கு நேர்ந்ததையும் எஜமானவனை குறித்து சொன்னதையும் நாம் வேதத்திலே தெளிவாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே மேன்மைப்படுத்த தகுதி உள்ள மனிதனை தேவன் மேன்மைப்படுத்துகிறார் என்று கடந்த கிழமை பார்த்தோம். இந்த கிழமை நாம் பார்க்க போகிறது அடுத்தபடியான அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இங்க நீங்க பார்க்கிறீங்க, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஒரு மனிதனை பலப்படுத்துகிற இந்த பலன் என்கிற அந்த வார்த்தைக்கு அநேக அர்த்தங்களை கொண்ட தமிழ் வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அதே வேளையிலே அதற்கு வித்தியாசமான கோணங்களிலே நாம் அதற்கு அர்த்தங்களை சொல்லலாம். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஒரு கட்டிடத்தை பார்க்கிறீர்கள், அந்த கட்டிடத்தை பார்த்துட்டு சொல்றீங்க, ரொம்ப பலனான கட்டிடம் என்று சொல்லுகிறீர்கள். ஒரு நாட்காலியை பார்க்கிறீர்கள், அசைத்து பாரு, இந்த நாட்காலி 20 வருஷத்துக்கு முன்னதாக இருந்தாலும் இன்றைக்கும் பலன் உள்ளதாக இருக்கிறது. ஒரு மரம் அல்லது போனால் ஒரு செடி வளர்கிறதுக்கு அதற்கு ஊன்றுகோலாக ஒன்றை கொடுத்தால் அது பலனாக நிற்கும் என்று சொல்வார். இப்படி பலவிதத்திலும் இந்த பலன் என்று சொல்லுகிறது இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலன் என்று இருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு பலன் இருக்கிறது. எனவே இந்த பலனை குறித்து நாம் கொஞ்சம் சற்று விரிவாக நாம் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனால் மட்டும்தான் ஒரு மனிதன் பலப்பட முடியும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீ எந்த நிலைமையிலே இருந்தாலும் கூட உன்னை பலப்படுத்தி, உன்னை நிலைநிறுத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உயர்த்த என் ஆண்டவர் ஒருவரால் முடியும் என்பதை மட்டும் நான் உனக்கு சொல்லுகிறேன். நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்மை பலப்படுத்துகிறதுக்கு இயேசுவால முடியும், ஆனால் நம்மை பலவீனப்படுத்துகிறதுக்கு பிசாசால மட்டும்தான் முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிசாசு நம்மை பலவீனப்படுத்துவான். சில வேளைகளிலே நாமவே நம்மை பலவீனப்படுத்துகிற நேரம் உண்டு, மனிதர்கள் நம்மை பலவீனப்படுத்துகிற நேரம் உண்டு. நாமவே நம்மை பலவீனப்படுத்துகிற நேரம் என்று சொன்னா, சில நேரம் நம்மை பார்த்து நாமளே ரொம்ப கவலையா இருப்போம். கண்ணாடியை பார்த்துட்டு, என்னால என்னத்தை செய்ய முடியும், என்னால ஒண்ணுமே முடியாது, அல்லது போனா எனக்கு வயசாரிச்சு, இனிமே என்ன. நான் ஒன்று சொல்லுகிறேன், வயதாகிவிட்டது என்பதற்காக வாழ்க்கை முடிந்து போனது அல்ல. நான் இருக்கும் வரைக்கும் இளமையாய் இருக்கிறேன் என்று நினையுங்கள், அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பலன் வரும் என்று சொல்லுகிறேன்.
அருமையான கத்தோடைய அதான் உண்மை. என்னன்னு சொன்னா இன்றைக்கு கூட யார் கேட்டா நான் சொல்ல எனக்கு வயசு போது எவன்டா சொன்னது அப்படின்னு. ஏன் இல்லை, எனக்கு ஆண்டவருடைய வேதமே சொல்லுகிறது வாலிபனை போலதான் வயது வரும் என்று சொல்லுகிறது. எனவே நாம் அது சொல்ல நம்முடைய செய்கைகள் வாலிபனுக்கு ஏற்றது போல இல்லாமல் நம்முடைய வயதுக்கு ஏற்றது போல தான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னா வாலிபர்களை போல தான் அறிக்கை செய்யணும். எனக்கு இன்னும் பேரன் இருக்கு. அந்த 2 பேர் போனா போயிட்டு வந்து என்ன சொன்னா, மோசே என்னை அனுப்புகிற போது எனக்கு இருந்த அதே பலன் 40 வருஷத்துக்கு பிறகு இருக்குன்னா. அப்படி அவன் சொல்லணும்னா ஏன் எனக்கு முடியாது? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நாங்கள் வீடு தேடிட்டு போகும்போது மூத்தவன் பிறந்த நேரத்தில் வைன்பேக் ஸ்ட்ரீட்டில் 68ஆம் நம்பர் வீடு. அப்போ என்னுடைய அந்த பழைய சீஃப், அவர் நல்ல மனுஷன், நல்ல உதவி செய்கிறவர், எல்லாம் செய்கிறது. அவர் மனைவியை சொன்னார் கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டை காட்டு அப்படின்னு. கொண்டு போனால் நாங்கள் இறங்கணுன்னு அந்த பில்டிங்கை பார்த்தோம். நான் சொன்னேன், இந்த வீடு என்ன செய்யாது, எங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது என்ன ஹவுஸ் வைஸ் அப்படின்னு. அவங்க என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்க உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னாங்க. இல்லை தானே, பேசாமல் இருன்னு. அந்த வீட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நான் ரட்சிக்கப்பட்டுவேன், ஞானஸ்நானம் பெற்றுவேன். ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை, அந்நிய பாஷை பேசலை, ஆவியில் அவங்க சொன்னாங்க நீ பேசாமல் இரு அப்படின்னு கூப்பிட்டு போய் கொடுத்தான். ஆனால் வீடு விடும்பொழுது இன்னொருத்தர் மாற்றி கொடுக்கும்பொழுது நான் சொன்னேன், இவருக்கு கொடுங்க அப்படின்னா என்ன ஹவுஸ் வைஸ்னா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அது வேற கதை, அது வேணாம். அப்போ என்னது, என்னை நானே பலவீனப்படுத்தி பார்க்க. கீழே நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம எல்லாம் பலவீனப்படுத்தி பார்க்கிறோம். ஆனால் இப்போ பாருங்க, சில நேரம் பிசாசு பலவீனப்படுத்துவான். எப்படி படுத்துவான் அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் சரியான வேதனைகள் அல்லது போனால் வியாதிகள் இப்படி எல்லாம் கொடுப்பான். கொடுத்து நமக்கு உண்டானதை எடுத்துருவான். நம்முடைய பிள்ளைகள் சொந்தம் சுகம் அல்லது போனால் சமாதானம் இதை எடுத்துருவான். குடும்பத்தில் இருக்க காரியம் எடுத்துருவான். நம்முடைய கையின் பிரயாசங்கள்லாம் எடுத்துருவான். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோபு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் என்ன செய்தான், ஊத்தேசத்தில் அவன் பெரிய ஒரு பணக்காரன். அவனை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிச்சார். ஆடு மாடு கழுது எல்லாமே நிறைவாக இருந்தது. ஆனால் இந்த மனிதனிடத்திலே ஒரு நாள் ஒருவன் செய்தி கொடுக்கிறான். தெரியுமா, உங்க கழுதை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க, அதை கழிச்சுட்டாங்க, இது செஞ்சுட்டாங்க, வேலைக்காரரை கொண்டுட்டாங்க, இப்படின்ற செய்தி வந்துகிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு செய்தி வருகிறது. எப்படி தெரியுமா, உம்முடைய மூத்த குமாரன் வீட்டிலே உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் காத்து என்ன செஞ்சிருச்சு, வீட்டையே உடைச்சிருச்சு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. யோபுக்கு இருந்த பிள்ளைகள் எத்தனை பேர் என்று சொன்னால் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். எப்படி தெரியுமா, மூத்த குமாரன் வீடு என்று சொல்லும் பொழுது அவன் தனிமையான ஒரு குடித்தனத்துக்குள்ளே போயிருப்பான். அவனுக்கு மனைவி இருந்திருக்கும். இந்த மிச்ச அந்த 9 பேர்ல பாதி பேர் கல்யாணம் முடிச்சாங்களா, எல்லாரும் முடிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர்களுடைய பெண் பிள்ளைகள் கணவன்மார் இருந்திருப்பாங்க, இங்க மனைவிமார் இருந்திருப்பாங்க, இவங்களுக்கு பிள்ளைகள் கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேதத்தில் எனக்கு அவ்வளவு தூரம் அது சரியா தெரியல. வேதத்தை ஆராய்கிற உங்களிடத்தில் அப்படி ஏதாவது தெரிந்தா ஆராதனைக்கு பிறகு சொல்லுங்க. அப்ப என்ன தெரியுமா, இப்படி இருந்தாங்க. இருந்த உடனே எல்லார் மேலே விழுந்தது. இப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை தான் யோசிச்சேன். என்ன தெரியுமா, சில நேரங்களில் பிள்ளைகளை விட பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அன்பு காட்டுறது கூட, என் பேரன் என் பேத்தி அப்படி சொல்லிடுச்சுவாங்க, விசேஷமான அன்பு காட்டுவாங்க. இப்போ கிட்டத்தில் எங்களுடைய மேலதிகாரி விடுமுறைக்காக போயிட்டு வந்தோன்னு கேட்டேன், எங்கே போனீங்க அப்படின்னு. போனோன்னா அவர் சொன்னார், இப்படி போனேன், நாங்கள் குடும்பமாக போனோம், எங்கள் பிள்ளைகளும் வந்தாங்க, அதோடு கூட எங்கள் பேர பிள்ளைகளும் வந்தாங்க, நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம், பேர பிள்ளைகளோடு கூட நேரம் செலவழிக்கத்தக்கதான ஒரு நல்ல நேரமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, யார கூட நேசிச்சாங்க தெரியுமா, பேர பிள்ளைகள். அப்ப இந்த பேர பிள்ளைகள் மரித்து போனார்கள், மருமக்கள் மரித்து போனார்கள், பிள்ளைகள் மரித்து போனார். இத்தனை வேதனையையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான். அதே வேளை அவனுடைய சொத்தெல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடெல்லாம் போய். அந்த நேரம் கூட அவன் யோசிச்சிருப்பான், எப்படி தெரியுமா, எல்லாம் போனாலும் கர்த்தர் கொடுத்தாரு, மறுபடியும் அதை வேணா எழுப்பிக்கலாம் அப்படின்னு. வேலைக்காரன் எல்லாம் பரவாயில்ல. இப்போ என்ன நடந்தது, பிள்ளைகள் பேர பிள்ளை எல்லாரும் போன உடனே அவன் நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி சற்று தியானிச்சு பாருங்க. உடனே அவன் என்ன தெரியுமா செஞ்சான், என்னத்துக்கு இனிமே இந்த ஆண்டவரை தேடி, எதற்காக நான் இந்த ஆண்டவரை பின்பற்றணும். அப்படித்தான் இயல்பான ஒரு மனிதன் என்ன செய்வான், சின்ன ஒரு காரியம் நடந்துட்டாலே கர்த்தர் என்னத்துக்குன்னு கேட்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்தின் மத்தியிலே, இதே உலகத்தில் இருந்தவன் என்ன செய்தான் தெரியுமா, அத்தனையும் கேட்டபோது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு
சாஷ்டாங்கமாய் பணிந்து கர்த்தரை துதித்தான். வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. எப்படின்னு சொன்னா, யோபுடைய புத்தகம் 1 அதிகாரம் 20 வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. என்னது? தரையிலே விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். ஆண்டவரே, ஏன் தெரியுமா? இவ்வளவு தந்தவர் நீர் ஆண்டவரே. இதுல நான் அதனாலதான் அவன் சொல்றான், நான் என் தாயின் வயிற்றிலே பிறந்த போது நான் ஒன்றையும் கொண்டு வரல, எல்லாமே கர்த்தர் தந்ததுதான். ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறேன், என் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே மீண்டுமாக என்னை இதே நிலைமையிலே நிலைநிறுத்த அவர் உண்மை உள்ளவர். அந்த விசுவாசம் இருந்தது, அந்த தேவனுடைய மேல் இருந்த பற்றுதல் இருந்தது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை அவன் உள்ளம் உணர்ந்திருந்தது. எனவே ஆண்டவரை விட்டு அவன் போகல, ஆண்டவருக்குள்ள இருந்தான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவனுடைய பின்னாட்களில் அவனை பலப்படுத்தினது போல எப்படி இருந்ததா? முன்னாட்களிலே இருந்ததை விட எல்லாமே இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உயர்த்தினார். அப்ப அவனை பலப்படுத்தினார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் போராட்டங்கள், பிரச்சனைகள், மனவியாகுலங்கள், தோல்விகள் இவைகள் வரும் பொழுது நாம் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நல்லது. ஆனால் நான் இன்று கேட்கிறேன், என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான செய்தி வரும் பொழுதும் கர்த்தரையே நாங்கள் நாடி இருப்போம், கர்த்தரையே முன்னதாக வைப்போம், கர்த்தரையே தேடுவோம் என்கிற உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்றுதான். நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா, யாக்கோபு அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் தான். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க. யோசேப்பு ஒரு நாள் இல்லைன்னு சொன்ன, அவன் சொன்னான், என்ன பாதாளத்தில் இறங்கி விட்டுட்டீங்க, இன்னும் யாருமே அவங்ககிட்ட போய் பேச முடியாது, அவ்வளவு துக்கம் நிறைஞ்சவனா இருக்கிறான். இப்போ என்ன நடக்குது? கானான் தேசத்தில் கொடிய பஞ்சத்தில் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் உட்காந்து ஒருத்த முகத்தை பார்த்துட்டு, இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருப்பீங்க, போய் எகிப்து தேசத்தில் ஆகாரத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பிள்ளைகளை அனுப்பும்போது அவங்க அங்கே வர்றாங்க. வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், பார்வோனுடைய சமூகத்தில் யோசேப்பு பெரியவனாக இருக்கிறான். இவன் இவங்களை அடையாளம் கண்டுட்டு அதுக்கு பிறகு சில காரியங்கள் நடந்து நமக்கு தெரியும். இப்போ மறுபடியும் சொல்கிறான், நான் உயிரோடு இருக்கிறேன்னு போயிட்டு என்ன செய்யுங்க, எங்கள் அப்பாவுக்கு சொல்லுங்க. அவர் உயிரோடு இருக்காரா? நான் உயிரோடு நேசிக்கிற அப்பாவுக்கு போய் சொல்லுங்க இருக்கிறேன்னு சொல்லி எகிப்தில் போயிட்டு பார்வோன்ட்டு சொல்கிறான், இப்படி எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கார், வந்திருக்கிறதெல்லாம் எங்கள் சகோதரர்கள் தான் அப்படின்னு. அப்படியா? ஏன் அவர் அங்கே இருக்கணும்? அவர் இங்கே கூட்டு வர சொல்லு, தேசம் பறந்து கிடக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லணுன்னு. ஏன்னா அவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டிருக்கிறான், மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறான். இப்போ யோசேப்பு செய்தியை கொடுக்குறான், சகோதரர் சொல்கிறான், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு எகிப்தில் இருக்கிற உச்சிதமான சில காரியங்களையும் கொடுத்து வண்டிகளையும் கொடுத்து அனுப்புகிறான். யார்கிட்ட? யாக்கோபுக்கிட்ட அனுப்புகிறான். யாக்கோபுக்கிட்ட போனோன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க, அப்பா நம்ம சகோதரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கான்ப்பா. அப்படியா? உண்மையா? நான் சாகிறதுக்கு முதல்ல அவனை போயிட்டு பார்க்கண்டா. நல்ல வாசிங்க 45 அதிகாரம் 28 வசனம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். என்னது? பல வருஷமா துக்கத்தோடு இருக்கிறவன், மன வியாகுலத்தோடு பலவீனப்பட்டவனாக இருக்கிறான். பலப்படுத்த முடியாத நிலையிலே அவனுடைய துக்கம் ஆற்றப்பட முடியாத ஒரு துக்கமாக இருக்கிறது. இப்ப செய்தி கேட்கிறா, எப்படி தெரியுமா? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அது அவனை என்ன செய்யணும்? மறுபடியும் அவனுக்கு உயிர் பெற வைக்குது. என்ன சொல்றான்? நான் என்ன செய்வேன்னா, உடனே மரணம் அடைகிறதுக்கு முன்னே போய் அவனை எப்ப மறிப்பேன்னு அவனுக்கு தெரியுமா? அடுத்த நிமிஷம் மறிப்பேன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எனவே பிள்ளைகளை சொல்லிருக்கணும், உடனே வாங்க, இப்பயா இருந்தாலும் சொல்லுவோம், உடனே ஃப்ளைட்டை புக் பண்ணுங்கடா, உடனே போய் பார்ப்போம், அப்படித்தான் நடந்திருக்கணும். அது மாதிரி உடனே வாங்க போகும் அப்படின்னு சொல்லலை. எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு என்ன செய்தான் அப்படின்னா, 46 அதிகாரத்தில் இப்போ 45 கடைசி வசனம் தான் வாசிங்க, 46 தொடர்ச்சியை 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர் செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். எங்க போயிருக்கணும்? நேரா எகிப்துக்கு தான் ட்ரெயினை பிடிச்சி போயிருக்கணும். அங்கே தானே சந்தோஷம் இருக்கு, அங்கே தானே மேன்மை இருக்கு, அங்கே தானே நமக்கு எல்லாருக்கும் போயிரு. இல்லை, என் தேவன் அதை விட பெரியவர்,
வனாந்தரத்தில் நான் தனித்து ஊளையிடுகிற வனாந்தரத்தில் இருந்தபோது என்னை நேசித்த தேவன் உயிரோடு இருக்கிறார். 2 பரிவாரங்களோடு கூட என்னை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். என் மகனை எனக்கு தந்தவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறவராக இருக்க அவருக்கு பலி செலுத்தி விட்டு அதற்கு பிறகு என் மகனை பார்ப்பேன். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு ஆசீர்வாதம் பல விதத்தில் நமக்கு வரலாம். ஆசீர்வாதம் அல்ல முக்கியம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான் உனக்கும் எனக்கும் முக்கியம் என்பதை நீ எப்பொழுது மனதிலே நிலைநிறுத்துவாய் என்றால் நீ பலப்படுத்தப்பட்டவன் என்று சொல்லுகிறேன். நேரா போயிட்டா பலி கொடுக்கிறதுக்கு. இன்னைக்கு ஏதாவது சந்தோஷமான செய்தினா அதுதான் முக்கியம். தேவப்பிள்ளை அது முக்கியம் அல்ல. ஆனால் அவனுக்கு தெரியன தெரியுமா, இந்த தேவன் என்னை மறுபடியுமாக இவ்வளவு தூரம் மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்தவர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்னுமா என்னை பலப்படுத்த உண்மையுள்ளவராக, எனவே அவருக்கு நான் பலி செலுத்துவேன். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையை இங்கேதான் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா பிசாசு நமக்கு பலவிதத்திலும் போராட்டங்கள், பலவிதத்திலும் மனவியாகுலங்கள், மனவிதத்திலும் பிரச்சனையில கொண்டு வரலாம். ஆனாலும் கூட தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த, நம்மை பலப்படுத்த இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப மனிதர்கள் கூட நம்மை பலவீனப்படுத்துவார்கள் என்று சொன்னேன். நாம பலவீனப்படுகிறது உண்டு, பிசாசு பலவீனப்படுத்துகிறது உண்டு, மனிதர்கள் கூட சில நேரம் அப்பா அம்மா சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல என்ன தெரியுமா சொல்லலாம், அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் நடக்காது. எத்தனை பேர் ட்ரை பண்ணான் தெரியுமா, ஒன்றுமே நடக்கலையே, நீ ட்ரை பண்ணி உனக்கு எப்படி. சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லதாக நினைக்க மாட்டாங்க, நல்லதை பேச மாட்டாங்க, எப்போ பார்த்தா அது நடக்காது, அது கிடைக்காது. அது மற்றவங்களும் இல்லை, தனக்கு கூட அதை பற்றி தான் பேசுறது. என்ன பிறப்போ ஆண்டருக்கு தான் தெரியும். நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை சொல்லணும். விசுவாசி வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் விசுவாசத்துக்குரிய வார்த்தையா இருக்கும். அது அப்படி நடந்துச்சு, அது எப்படி நடக்கும் என்கிட்ட சொல்லலையே. நல்லது பேசுங்க. நான் அந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல கிடைச்சிருச்சா, நல்லது கிடைச்சிருக்குமே, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி பேச. அது எப்படி கிடைக்கும்? இன்னையில இருந்தா, அதுதான் சொன்னேன், இந்த செய்தியில இருந்தா ஒரு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தம்பி உங்களுக்கு நல்லது நடக்கும், தங்கச்சி உங்களுக்கு நடக்கும், குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், சமூகத்துக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது நல்லது உங்கள் வாழ்வில் நடக்கும். இறக்கிற கிணறு ஊரும், ஊராத கிணறு நாரும். நீ நல்லவங்களுக்கு நல்லது சொன்னா உன் கிணறும் ஊரும் நல்லதாகவே இருக்கும். நான் அந்த செய்தியை ஆயத்தப்படுத்திட்டு எல்லாம் இருந்துட்டு நேற்று ராத்திரி சரி படுக்கிறதுக்கு முன்னதாக யூடியூப்பில் பார்ப்பேன். அப்படின்னு ஜஸ்டின் மோசஸ் அவருடைய பிரசங்கத்தில் இந்த சின்ன சின்ன 2 நிமிஷம் போடுவாங்க தானே, அதில் போட்டாங்க. அதில் போட்டோன்னா அப்போ ஒன்று தட்டினோன்னு பயப்படாதுன்னு வச்சு, நமக்கு என்ன இது என்ன சந்தோஷமான செய்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, சிலர் சொல்லுவான் நீ படிக்காத, அது அந்த படிப்பு கஷ்டம். என்னது அந்த படிப்பு கஷ்டம், அதை படிக்காத, அதை படித்து கஷ்டம். நான் பார்த்துருக்குறேன், எத்தனையோ பேர் ட்ரை பண்ணியிருக்கான், ஒன்றும் சரி வரல, நீயும் செய்யாத அப்படின்னு சொல்ல. அவர் சொன்னார், அவன் சொன்னான் சரி, அவன் யார் தெரியுமா, அவன் புஸ்தத்தையே துறக்காதவன், அவன் பாஸ் பண்ணாதவன், அவன் வார்த்தையை நீ பெருசாக படுத்திட்டு அவனை ஹீரோ மாதிரி வச்சிருக்கிற, போய் பாஸ் பண்ணுன்ட்ட கேட்டியா இது எப்படி பாஸ் பண்ணுன்னு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இது ஈஸி அப்படின்வான், இது லேசு, இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஒன் புஸ்தமே துறக்காதவங்கிட்ட போயிட்டு இது படிக்க முடியுமான்னு கேட்டா அவன் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான் என்ன செய்யணும், பிழையான இடத்துல போய் பிழையான ஆலோசனைகள் சில நேரம் வாங்கிக்கிறோம். வாங்குற ஆசனை எப்படி தெரியுமா, இப்படிப்பட்டதாக இருக்கும். அவர் சொன்னாரு, போய் நல்லவங்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான் இதை செய்யலாம், அந்த இடத்துல அப்ளை பண்ணி, இந்த இடத்துல இதை செய், அதை பாரு, இதை பாரு, நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லுவான். அவனுக்கு தான் வெற்றி வரும். ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவன் இப்படி சொல்லுவான், அதை கேட்டுட்டு வராத. சிலர் பொறாமையிலும் சொல்லுவான்.
அவர் சொன்னார், என்ன தெரியுமா, ஒரு பாஸ்டர் வந்தான். ஊழியக்காரனாப்புல எல்லா ஊழியக்காரன் சந்தோஷமா எல்லாம் இருக்க மாட்டான். சிலருக்கு அந்த பொறாமையின் ஆவி அவனோட சேர்ந்து வந்தது. வந்து சொன்னாராம், எனக்கு ஒரு வண்டி வாங்கணும் பாஸ்டர் அப்படின்னு. இவர் சொன்னாராம், பரவாயில்லையே, நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், உன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வண்டியே தருவார் அப்படின்னு. அப்புறம் இவர் விளையாட்டுக்கு சொன்னாராம், நானும் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர். உடனே நல்ல மனுஷன் சொன்னாரா, என்ன தெரியுமா, ஏய் அந்த ஆசையெல்லாம் வேணாம், இதை வாங்கிறதுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனை வருஷம் பிரயாசம் தெரியுமா, நீ எல்லாம் நேற்று வந்துட்டு உடனே வண்டி வாங்கணும்னு நினைக்கிற, இதெல்லாம் நடக்குமா, அதை நினைக்காதனாரா. அவர் சொன்னார், நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்திருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், தம்பி கர்த்தர் உனக்கு தருவார், நீ வாங்குவ, நான் ஜெபிக்கிறேன், அதைத்தான் சொல்லுவான். ஆனால் இவன் என்ன தெரியுமா சொன்னா, அது நடக்காதுன்னு சொன்னான். இவன் பேச்சை கேட்டிருந்திருந்தா நான் இன்னைக்கு ஒரு பக்கம் மணி அடிச்சிருக்கணும். ஆனால் நான் என் தேவனை விசுவாசித்து நான் பல விதத்திலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால இன்னைக்கு என்கிட்ட 9 டிரைவர்மா இருக்கான், அவங்ககிட்ட ஒரே ஒரு வண்டி இருக்குனார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, மனுஷன் சொல்லுவான் உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, இது நடக்காதுன்னு சொல்லுவான். ஆனா நாங்க என்ன தெரியுமா நினைக்கணும், என்னால முடியும், என்னோடு இருக்கிறவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். உலகத்தில் நம்மால முடியாது எதுவுமே இல்லை. இன்னொருத்தரால முடியுமா இருந்தா ஏன் உன்னாலும் என்னால முடியாது என்று சொல்லி நினைக்க ஆரம்பித்தால் நீ வெற்றி பெற்றாய். ஒன்று சொல்வேன், முடியாது என்கிறதல்ல, மூச்சு இருக்க வரைக்கும் முடியும் என்று சொல்லி நினைங்க. இந்த மூச்சு இல்லாமல் போனால் முடியாதுன்னு போயிட்டு போகட்டும். மூச்சு இருக்க வரைக்கும் அது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டருக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவேன், ஆண்டருக்கு உண்மையாக ஊழியம் செய்வேன், ஆண்டரோடு கூட நடப்பேன், ஆண்டர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை பாவிப்பேன், ஆண்டருடைய காரியத்தில் நினைங்க. நீங்கள் நல்லதை நினைச்சிங்கனாக்கும் தேவன் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ சொல்லுவான், மன எப்படி கர்த்தர் பலப்படுத்தி வச்சிருக்காரு பார்த்தியா. தேவனாலே ஒருவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு மாலையில் கூட இருக்க நீ எடுக்கிற முயற்சியை நீ தாராளமாடு. ஏன் தெரியுமா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீ ஒன்று சொல்ல, என்ன தெரியுமா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன். ஏனென்றால் என் விளக்கை ஏற்றி வைக்கிறவர் என் கர்த்தர். அவன் சொல்லுவான், நீ விளக்கேற்றினாலும் அணைஞ்சு போகணும்னு சொல்லி ஒரு கூட்ட தொபியா மாதிரி இருக்கத்தான் செய்வான். நம்ம எடுக்கிற முன்னேற்றத்தை இல்லாமல் ஆக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் எழும்பித்தான் இருக்கும். அது வேற எங்கே இருக்காது, குடும்பத்திலே இருக்கும். மாமங்காரன் வருவான், ஏன் இவன் அங்கே அனுப்புகிற, அங்கே போனவெல்லாம் உருப்பட்டானா இவனும் போகாம, இவன் உருப்படாதவன் அதை தான் சொல்லுவான். இவன் உருப்படாதவன் அது உன் வேலையை நீ பார். நெகேமியாவோட புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். என்னது, நெகேமியா மதிலை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தால் கூப்பிட்றாங்க பேசுகிறதுக்கு, வாங்க பேசுவோம், ஏன் வேலை இல்லாமல் ஆக்கிறோன்னு. இவங்க இல்லை அப்படின்னு இவங்க விஷயம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் தைரியமாக இருந்து காரியத்தை நடத்தணுன்னு இந்த தொபியா என்ன தெரியுமா சொன்னான், இவங்க என்ன தான் கட்டினாலும் ஒரு நரி ஏறிச்சுன்னா அவ்வளோ போச்சு. நரி ஏறினே இவங்க கட்டினதில்லை. நீங்கள் போய் முன்னுக்கு இருந்து ஏதாவது செஞ்சுட்டு வரும்பொழுது ஒருத்தன் சொல்லுவான், இதுதான் நரி ஏறின மாதிரி தான் சொல்லுவான். ஆனால் நானும் நீங்களும் என்ன தெரியுமா சொல்லணும், வாசிங்க 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வேலை நடந்தேறாத படிக்கு எங்கள் கை சலித்திப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். என்னது இது, கட்டி அவனுக்கு தெரியும் இது நடக்கும்னு தெரியும், ஆனால் இதை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அவன் பாட்டுக்கு முயற்சி பண்ணுவான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ தேவனிடத்தில் முதலாவது கேளு, ஆண்டவரே இந்த காரியத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன், என்னை சரியான பாதையில் நடத்துங்கன்னு சொல்லு. 2வது நீ என்ன செய்யணும், உன் முயற்சியினாலே செய்யப்பாரு. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இருந்தால் ஒரு நாளும் தோல்வி வராது. ஆண்டவர் உதவி செய்வார். நீ படிக்கிறியா, நல்ல படிக்கிறதுக்கு உண்டானது காரியம் செய். வேலை சரியா, நல்ல வேலையில் செய்யணும் நினை. இன்னைக்கு நான் இதில் இருக்கிறேன், நாளைக்கு இந்த நிலைமைக்கு வருவேன் நினை.
நீ நினைக்கும் பொழுதுதான் உன்னுடைய நினைவுகள் என்ன செய்யும் என்று சொன்னால் பிரதிபலிக்கும். அதற்காக நீ பிரயாசப்படுவ, அதற்காக செயல்படுவ, அதற்காக காரியங்கள் நடக்கும். அதை விட்டுவிட்டு பிரசங்கியில சொன்ன மாதிரி, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொன்ன மாதிரி வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க. வாசிங்க. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். எல்லாம் ரெடி ஆக்கிட்டான். காலையிலே போறதுக்கு என்ன செஞ்சிட்டான், வயலுக்கு போறதுக்கு ரெடி ஆக்கிட்டான், விதையை எடுத்துக்கிட்டான். வெளியில வந்தா கொஞ்சம் காத்துடு, வருமோ சூறாவளி, காத்து கொஞ்சம் பலம் அடிக்குதே, வச்சிருவோம் வீட்டுக்குள்ள. வயலில் அறுக்க விடுறதுக்கு ரெடியாக போகிறான். போனால் பார்க்குறான் வெளில மழை பெய்யும் போல் இருக்கே. வானசாஸ்திரி பார்க்குறாரு, மழை பெய்யும் போல் இருக்கு, வேணாம் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு. இவன் நாளைக்கு போனால் நாளான்னைக்கு மழை பெஞ்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு. நேற்றே போயிருக்கலாமே, இவன் தான் சொல்கிறது, நேற்றே போயிருக்கலாமே. இன்று என்பது உனக்கும் எனக்கும் கொடுத்தது. இந்த நிமிடம் தான் உனக்கு எனக்கு சொந்தம், அடுத்த நிமிடம் உனக்கு எனக்கு சொந்தம் இல்லை. இந்த நிமிடத்தில் எதை நினைக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்காக நீ பிரயாசப்படு, அதற்காக காரியங்களை எடுத்து நடத்து. அதுக்கு தொபியா மாதிரி வந்தா என்ன, பிரதானி மாதிரி ஆள் வந்தா என்ன, ஒன்றும் பயப்படாது. ஏன் தெரியுமா, நீங்கள் 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, அங்கே ஒருத்தன் வர்றான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன தெரியும்னா, எடுக்கிற பிரயாசத்தை கைவிடவே கூடாது. எடுக்கிற பிரயாசத்தை கைவிடக்கூடாது. ஈசாக்கு நல்லவன், பரிசுத்தமான மனுஷன், ஆபிரகாம் விட்டு மகன். ஆபிரகாம் என்ன சேர்த்து வச்சான், எல்லாம் வச்சுட்டான். இப்போ ஆபிரகாம் நாட்களிலே தோன்றின துறவுகள் இருந்தது, அதெல்லாம் பெலிஸ்தீர்கள் மூடி போட்டாங்க. மூடி போட்ட உடனே இப்போ ஈசாக்கு வேலைக்காரில் வச்சு சொல்கிறா, இந்த துறவை தோண்டுங்க. தோண்டு என்ன வந்துச்சு, தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தோன்னு சரியான சந்தோஷம். இப்போ அவனும் வந்து சொல்கிறான், இது எங்கள் வீட்டு, எங்கள் வீட்டு, சரி வச்சுக்கோங்க. 2வது அங்கே என்னது, எங்கள் வீட்டு. ஆண்டு நம்பியும் வேலை இல்லை, நாம் இதில் பிரயாசப்பட்டு வேலை, வேறு தொழில் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி நினச்சானா இல்லை. 3வது துறவை தரங்க. அதுலேருந்து இப்போ என்னது, சந்தோஷம். முயற்சி எடுங்க. ஒன்றில் தோல்வி கண்டுட்டேன்றதுக்காக விட்டுறாதீங்க. தோல்விகளை சாதனைகளாக மாற்றுகிறவர்கள் தான் நீங்களும் நானும் இந்த உலகம் சொல்லணும். உலகத்தில் உள்ளவனுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் எனக்குள்ள அந்த பலன் இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஈசாக்கு விடலை. நீ எத்தனை முறை தோல்வி மாறி வந்தாலும் தோல்விகளை தாண்டி நான் வெற்றி பெறுவேன். அவன் தான் எதிர்நீச்சல் போடுறவன். இன்னைக்கு எதிர்நீச்சல் போடுகிறவங்களை கற்றுக்கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்றவங்க கற்றுக்கொள்ளுங்க. இதை சாதனையை மாற்றுவேன். சோதனைகள் உனக்கு வரலாம், அது சாதனையாக மாறும். நீ நினை, அதற்காக பிரயாசப்படு. நீ பிரயாசப்பட்டால் கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ பிரயாசப்படாத வரைக்கும் கர்த்தர் என்னதான் செய்ய முடியும்? எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. யோசுவா கேட்குறான், எந்த மட்டும் சும்மா இருப்பீங்க போய் சுதந்திரம் அடைகிறதுக்கு இல்லாம? நேரத்தை எங்க செலவழிக்கிறோன்னு பாருங்க, எதற்காக செலவழிக்கிறோன்னு பாருங்க. வீணாய் செலவழிக்காதபடிக்கு ஒவ்வொரு மணித்துளியையும் நான் பிரயோஜனம் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்று வாஞ்சிங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று வாஞ்சிங்க. தேவன் அதை கண்ணோக்கி பார்க்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒருவனை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் மட்டும்தான். இந்த உலகத்தில் உன்னை பலவானாக மாற்றி உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனம், வாசிங்க இப்ப 2 ராஜாக்களுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். என்னது, கர்த்தர் சொன்னா கூட இல்லைன்னு சொல்லிடுவான் சில பேர்.
கர்த்தரே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், அது நடக்காதுன்னு சொல்லுவான். இப்போ என்ன சொல்கிறான், எலிசா போய் சொல்லுகிறான், கர்த்தர் இந்த மாதிரி சொல்லுகிறாரு, நாளைக்கு இப்படி ஒலிவ வாசல் நடக்க போகிறது அப்படின்னு. ராஜாவுக்கு கைலாவு கொடுக்கிற பிரதானி சொல்லுகிறான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமோ என்று சொல்லி. விசுவாசியும் சில நேரம் இப்படி தான் சொல்லுவான், கர்த்தர் என்னதான் சொன்னால் அதெல்லாம் நடக்குமா, இந்த வியாதி சுகமாகுமா, இது கிடைக்குமா, அது நடக்குமா? தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்னது நிறைவேறும். கர்த்தர் உனக்கு எதை சொன்னாரோ செய்வேன் நடத்துவேன் என்று சொன்னார், கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார். அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் உனக்குள்ள இருக்குமா இருந்தா நீ பலப்பட்டவனாக மாறுகிறாய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். அருமையான கர்த்தர். அதுக்கு என்ன தெரியுமா தேவை? சங்கீதங்களோட புத்தகத்தில் 62:7 தாவீது சொல்கிறான், என் கண்மலையே, என் பலனே, என் கர்த்தர் தான், என் ஆண்டவர் தான் என்னுடைய பலன். இன்னைக்கு நம்முடைய பலன் கர்த்தராக மாறணும். கர்த்தராக மாறினாதான் நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் பலப்படுகிறதுக்கு உண்டான விசுவாசம் நமக்குள்ளே வரும். கர்த்தரை விட்டுட்டு வேறு எதையாவது நம்ம பலன் நினச்சோம்னாக்கும் போச்சு. அது நம்ம சொந்த அறிவாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அதாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம இதாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை வைங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ பலப்படும் போது முதலாவது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனை ஆண்டவர் காலூன்றி நிற்க பண்ணுவார். வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தில் 3:7-8. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். என்னது, ஒரு மனிதன் இருக்கிறான், 40 வயதுக்கு மேற்பட்டவன், அலங்கார வாசல்ல உட்கார்ந்து, யாரு, முடவன். அவன் பார்க்கிறான், அவனுடைய வயதுக்கு ஒத்தவங்கெல்லாம் போகிறாங்க, எவ்வளவு அழகாக உடுத்திட்டு எவ்வளவு நடந்து எவ்வளவு அழகாக போகிறாங்க. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் எனக்கு வச்ச வீதி, வேற ஒரு வழி இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பேதுரும் யோவானும் வர்றாங்க. வளமையாக பார்க்கிறது போல பார்க்கிறார்கள். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்துல பணம் இல்லைப்பா, எங்களிடத்துல இருக்குது ஒன்று, அது உனக்கு தர்றோம். ஏன்னா எங்கள் பலனாகிய கண்மலை எங்களுக்குள்ளே இருக்கிறார், எனவே அந்த பலத்தை நாங்கள் இப்பொழுது உனக்கு தரப்போகிறோம் என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார்கள். இல்லை இல்லை வேணாம், எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, எத்தனையோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு ஒன்றுமே ஆகலை, என்ன பேசாம விட்டுட்டு போங்கடான்னு சொன்னானா? நம்மால் அப்படிதான். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, ஒன்றுமே ஆகலையே, திருப்பி என்னத்தை இந்த இதை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க? அவன் விசுவாசித்தான், எழுந்தான். ஆச்சரியம் அவனுக்கு, குதிக்க ஆரம்பிச்சிட்டான். குதிக்க ஆரம்பிச்சவன் நின்றான், நடந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன்னை பிசாசு ஏதோ இடத்துல பலவீனப்படுத்தி உட்கார வச்சிருக்கான்னு நினச்சா, இன்னைக்கு தேவன் தம்முடைய வார்த்தை உனக்குள்ள அனுப்புகிறாரு. அந்த வார்த்தை நிமித்தமாக நீ எழுந்து நில்லு, நீ பலப்பட்டவனாக தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். அவனுடைய கால்கள் கரடுகள் பலப்பட்டதுன்னு தானே போட்டிருக்கு. பலப்படுத்தின அதே தேவன் இன்றைக்கு உன்னையும் பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசி கர்த்தரை விசுவாசித்து காரியத்தை செய்ய ஆரம்பித்தா கர்த்தர் சொல்லுவார், நீ ஒன்றும் யோசிக்காதப்பா, உனக்கு விரோதமாக நிறைய பேர் இருந்தாலும் கூட நான் உன் கூட இருக்கிறேன்பார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். என்னது, உன்கிட்ட கொஞ்சம் இருக்குது பலன், இன்னும் நான் கொஞ்சம் உனக்கு பலன் தர்றேன். மீதியானியர் வந்து வெள்ளாண்மைகளை அழித்து போடுகிறார்கள், மிருகங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், சமமான முறையிலே வாழ முடியாதபடிக்கு குகைகளிலே வாழ ஆரம்பிக்கிறார்கள்.
ஆனால் அந்த நேரத்தில் ஒரே ஒருத்த பலனுள்ளவனாக இருக்கிறான். கிதியோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆலயத்துக்கு பக்கத்தில் நின்று போரடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை தூதன் பார்க்கிறான், நீ ஒரு பலசாலியடா, இத்தனை பேர் அந்த குகையிலே போயிருக்கும் போது நீ மட்டும் ஆலயத்தோடு கூட நெருங்கி இருக்கிறாய், கோதுமையை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில வெற்றி வரணுமா இருந்தா நீ கோதுமையை பாதுகாக்க உன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்படணும். கோதுமை என்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை உனக்குள்ளே சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, உன்னகத்தை வைத்துக் கொள்ளத்தக்கதாக, சத்துரு உனக்கு அதுக்கு விரோதமான காரியங்களை காட்டும் போது அது அல்ல, தேவனுடைய வார்த்தை இதுதான் என்று சொல்லி நீ பத்திரப்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் உன்மேல் விழும். என்ன சொன்னாரு? உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா, உன்னை பலப்படுத்துகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உன் கூட வருவேன். கிதியோனுக்கு அதான சொன்னாரு, நீ போ, நான் உன்னோட வருவேன். யாரு? கிதியோன் ஆலயத்துக்கு பக்கத்திலிருந்து போரடிச்சிட்டு இருந்தான். வேத வசனத்தை ஒரு நாளாவது ஒரு வசனமாவது வாசிக்கிறதா? கேள்வியாதான் இருக்கு. தேவ பிள்ளையே, பலன் மட்டுமல்ல, நான் ஒன்று சொல்லுகிறேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 தான் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ எவ்வளவு தூரம் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அவ்வளவு தூரம் தேவனுடைய பார்வையிலே மகிமையுள்ளவனாக காணப்படுவாய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உயர்த்துவார். பலப்படணும். பலப்படுவதற்கு இன்னொரு காரியம் தெரியுமா? பிரகாசிக்கிறதுக்காக நீ அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யணும், நல்ல அறிக்கை பண்ணுறவனா இருக்கணும் இல்லையா? எனக்கு அது நடக்கும், அது கிடைக்கும், என் பிள்ளைக்கு இது நடக்கும், என் சபைக்கு நடக்கும், என் வேலைத்தளத்தில் இது நடக்கும், எனக்கு இப்படிப்பட்ட உயர்வு வரும் அப்படின்னு என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். எனக்கு நல்ல சுகம் வரும். காய்ச்சல் வந்தோடனே அந்த 10 நாள் காய்ச்சல் ஒருத்தன் செத்து போனான்ற கதை நமக்கு தேவையில்லை. ரொம்ப பேருக்கு அப்படிதான். காய்ச்சல் கையில் கொஞ்சம் சூடாயிருச்சுன்னா அங்கே எவனோ 10 நாளைக்கு மேலே செத்தானா, அதை இவன் யோசிச்சிருப்பான், இவனும் செத்து தானே போவான். நல்லது நினைங்க, நல்லது கனவு காணுங்க. டாக்டர் அப்துல் கலாம் இப்படி சொல்றார். எப்படின்னா, நாம் தூங்கும் போது வரும் கனவுகள் கனவுகள் அல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்பவர்களே கனவுகள் என்பதாகும். தூங்க முடியாது. ஒரு லட்சியத்தோட நான் அடைவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை நீ நினைச்சா உனக்கு தூக்கம் வராது. உன் கண்களுக்கு முன்பதாக அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக பிரயாசப்படணும், அதுக்காக செய்யணும் அப்படின்னு டாக்டர் கலாம் சொன்னார். இன்னைக்கு அவர் சொன்னால் நாங்கள் சொல்லுகிறோம், தேவனுடைய வார்த்தையோட கூட சொல்லுவோம், நீ எடுக்கிற முடிவு நல்ல முடிவை எடுத்து பிரயாசப்படு, கர்த்தர் அத்தனை வாய்க்க செய்வார். கர்த்தர் வாய்க்க செய்வார். என் தேவனால் முடியாத ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நல்ல அறிக்கை பண்ணணும். அதனால தான் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் தீமோத்தை சொல்லும்போது, நல்ல அறிக்கை பண்ணப்பா, நல்ல அறிக்கை பண்ணு. இன்னைக்கு நீங்கள் நல்ல அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய. வாசிங்க பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்குள்ள பலன் இருக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனுடைய பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு இதைத்தான் செய்ய முடியும், அதை செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நல்ல அருமையான பாட்டுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
கர்த்தருக்கு காத்திருந்தேன் புது பலனை அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்தேன் நான் புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல சேட்டைகளை அடித்து நானும் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டே. நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டே. எல்லாம் விசுவாசத்தோடு கூட படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்ய முடியும். ஒரு அப்பா ஜெபம் பண்ணாராம், ஆண்டவர் நாங்கள் வெளியில் போகும்போது மழை வராதபடி பாதுகாத்துக் கொள்வார். பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் முடிஞ்சு பிள்ளைகிட்ட சொன்னாராம், கொடை எடுத்துட்டு வா அப்படின்னு. மறந்துடாம கொடை எடுத்துட்டு வர்ற நேரம் மழை பெய்யும், போகிற நேரம் மழை பெய்யும். எங்கே உருப்படுறது? ஆண்டவர் மழையை பே பண்ண மாட்டார். நாங்கள் போகிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். என்னை பலப்படுத்துகிற எல்லாம் செய்யலாம். நம்மளால அப்படிதான் சந்தேகத்துக்குன்றதுக்குன்னு பிறந்த ஆட்கள். ஆனால் சந்தோஷமாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாம் நடக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 10 மற்றவங்களும் உபதேசம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் செய்வார், உங்களுக்கு செய்வார், இது செய்வார், அது செய்வார். ஆனால் உங்களுக்கு அது எல்லாம் செய்வார், அது செய்வார். கண்ணூர் சுவிச்சில் போய்ட்டு இறங்கணுன்னா கொஞ்சம் பேர் வந்தான் எங்களை முதலாவது சந்திக்கிறதுக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோன்னே எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா தமிழ் பிள்ளை பொடி மாதிரிலாம் எங்களுக்கு தேடி வந்தது சரியான சந்தோஷம். அப்போ தான் நாங்கள் போய் இறங்குறோம். வந்து சொன்னால் வந்துட்டு ஒன்றும் பயப்படணும், உங்கள் எல்லாருக்கும் உடனே வேலை கிடைக்கலாம். சரி சந்தோஷம், எங்களுக்கு அதுதான் தேவை. முதலாவது வேலை. நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க? 8 மாதம் வேலை தேடணும் கிடையாது. இன்னொருத்தர் 1 வருஷம் தேடி கிடைக்கல. ஆனால் அவங்ககிட்ட நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? எங்களை பலப்படுத்தி விட்டான். ஒரு நேரம் கவலைப்படாங்க. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தரை பூர்ணமாக விசுவாசிங்க. முதலாவது வசனத்தை நேசிங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அடுத்தது நல்ல அறிக்கை பண்ணுங்க. ஒரு நாளும் வாய் திறந்து எனக்கு நடக்காதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் எனக்கு நன்மையாய் நடக்கும்னு நினைங்க. என் பிள்ளை உயர்வாக இருப்பான், என் குடும்பம் உயர்வாக இருக்கும், நல்ல காரியம் குடும்பத்தில் நடக்கும், படிப்புகளை உயர்வாங்க, நல்ல உத்தியோகம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைங்க. கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படின்னா கர்த்தருக்கு என்ன செய்யணும்னா காத்திருக்க பழகணும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் சில நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் கர்த்தருக்கு என்னத்துக்கு காத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாசிங்க ஒரு வசனத்தில், லூக்கா 22:43 வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியமெல்லாம் செஞ்சு முடிஞ்சு இப்போ முடிஞ்சு நிறைவேற போகிற நேரத்தில் கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டார். கெத்செமனே தோட்டத்துக்கு போனால் அவருக்கு நல்லா தெரியும் எப்படி அடிக்க போகிறாங்க, எப்படி துப்ப போகிறாங்க, எப்படி சிலுவையில் தொங்க போகிறாங்க, எல்லாம் அவர் கண்ணுக்கு முன்னதாக எல்லாம் வருது. வந்தால் அது சாதாரண ஒரு மனிதனுக்குரிய இருதயத்துக்குள்ளே அவர் வேதனையோடு கூட சொல்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் அது என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்றாரு. என்னது? அந்த பாத்திரம் பானம் பண்ண முடியாத ஒரு பாத்திரம். ஒரு தாய் வந்து சொன்னா, நீங்கள் பண்ணுறதுல என் பிள்ளையும் பண்ண, அது உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. இப்போ அவருக்கே தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு இல்லையா? அப்படி சொன்னார், ஆண்டவரே இது. ஆனால் ஆண்டவர் ஒன்று தெரியுமா செஞ்சார்? அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு தூதனை அனுப்பி அந்த வேலையில் அவரை பலப்படுத்தினார். இன்றைக்கு வியாகுலமாக துக்கத்தோடு வேதனையோடு கூட என்னமோ எப்படியோ நடக்குது, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பினது போல தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பலப்படுத்த நீ மோங்குடு, தாராளமாக கொடு. ஏனென்றா வெற்றி உனக்குரியது தான், வெற்றி உனக்குரியதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தால் அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? காத்திருக்கிறதுக்காக
உன்னதத்திலிருந்து வர்றதுக்காக தான் காத்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சீசர்மாரெல்லாம் பார்த்துட்டு நான் போகிறேன், போயிட்டு தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியை உங்களுக்கு அனுப்புவேன், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எருசலேமிலே போய் காத்திருங்க. எருசலேமில் போயிருங்க. எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள். ஒருத்தன் சொல்கிறோம் 8ஆவது நாள். என்னத்தை இது? அடுத்தவன் சொல்கிறான், ஆமாம் 9ஆவது நாள் ஆயிடுச்சு, இனிமேல் காத்திருந்தேன் போ, ஒன்றும் கிடச்சிருக்காது. ஆனால் காத்திருந்த 120 பேர் மேல் தேவாவியானவர் இறங்கினார். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள பலப்படணுமா இருந்தா காத்திருந்தா உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்தாவியானவர் உன்னை பலப்படுத்துவார். பலப்படுத்தும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை நீ செய்வாய். உன் மூலமாக கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு பாரு. நீ பலப்பட்ட பிறகு உன் சகோதரனுக்கு அந்த பலன் பாயும், அந்த சகோதரனுக்கு உன் பலன் போய் சேரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தால் காத்திருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் மன வியாகுலத்தின் நேரத்தில் தேவ சமூகத்திலேயே போயிருந்தார், பிதாவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அங்கேயும் இங்கேயும் அடித்து அதை இவங்களும் சொல்லி நீயும் குழம்பி மற்றவங்களும் குழப்பாதபடிக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கிப்பார். கர்த்தர் அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்வார். அங்கேருந்து செய்தி வரும். அங்கேருந்து இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் செய்தி வரும் இல்லை, ஒரு தானியேல் முழங்கால் படிப்பட்டாலும் வருது. தானே, எனக்கு பிரியமான புருஷனே நீ வேண்டிக் கொள்றதுக்கு முன்னதாகவே வெளிப்பட்டது. நீ நானும் முழங்கால் படி போட்டு ஆண்டோட சமூகத்தில் இருந்தால் அங்கேருந்து வந்துடும் நியூஸ், இந்த இது உனக்கு செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு, இது செய்வேன் இது செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். வாசல் ஒருத்தன் தட்டி சொல்லுவான், இந்த உனக்கு வந்துருச்சு அப்படின்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40:29 சொல்லப்பட்டிருக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறியா? பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு பலன் கொடுக்க முடியும். ஆவியானவர் தான் உன்னை பலப்படுத்த முடியும். சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமற்றவனுக்கு என்ன செய்கிறாரு? சத்துவத்தை கொடுக்கிறார். உன்னை நிறுத்துறாரு, அதான் பலப்படுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்தார். என்னது? கழுகு போய் என்ன செய்யுது? கண்மலையில் உட்கார்ந்துருது. உட்கார்ந்தா வயசு போன கழுகு உட்கார்ந்து இருக்கும் போது மேலே இருக்கிற ரெக்கையெல்லாம் போகுது, அதுக்கு பிறகு கொழுப்பெல்லாம் கரையுது. இவன் மறுபடியுமாக அதுக்கு எல்லாம் ஆரம்பிச்ச உடனே அது முகத்தை பார்க்க முடியாது. அது ஏன்னா இப்போ நான் வாலிபனாக மாறிட்டேன்னு சொல்லுது. நீ தேவ சமூகத்தில் இன்னைக்கு உனக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, போய் முழங்கால் படி போட்டு தேவ சமூகத்தில் நீ இருப்பேன்னு சொன்னா அங்கிருந்து வருகிற பலன் உன்னை கழுகு போல மறுபடியும் செட்டி அடிக்க வைக்கும், உன்னை பறக்க வைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அடுத்தே வேலை இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஆலோசனைகளுக்கு செவி மடுக்க ஆரம்பிக்கணும். நீ பலப்படணுமா இருந்தா ஆலோசனைக்கு செவிப்படுக்கணும். நீங்கள் வேதத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா 2 வாசிக்கும் பொழுது தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிறங்கி அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? வாய்க்க செய்தார். யாரு? உசியா ராஜாவை தேவனுடைய தரிசனங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த மாதிரி இப்படின்னு வழி நடத்திக்கிட்டே வருவான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தது. அதே வேளை ஆண்டவர் இப்படிதான்ப்பா தேடன்னு சொல்லி கொடுத்துருந்தான். அதை கேட்டு ஆண்டவர் தேடும் பொழுது அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க செஞ்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பாருங்க, சொன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை கொடுப்பான். அது சில பேரை கடினமா இருக்கும், உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும். ஆனா நீ அதுக்கு கொஞ்சமாவது இறங்கி போயிடுவானா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. போய் யோர்தான்ல இறங்கினா இறங்கி ஆகணும். இறங்கினா என்ன தெரியுமா நடக்கும்? தோல் மாறும். அதுதான் இது கடினமாக தான் இருக்கும். ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணணும்னு சொன்ன இந்த கடின உபதேசம் யார் கேட்பா அப்படின்னா, நீ கேட்குறியான்னு கேட்டார். அவ்வளோதானே கேட்டார். அவன் போனா நீ கேட்குறியான்னு கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 6:9 பார்த்தீங்கன்னாக்கோ அங்கே எலிசா சொல்லுவான் ராஜாவுக்கு, இங்கே போவேனா அங்கே போவேனா இங்கே போகிறான். அப்போ என்ன நடந்ததான்? அவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் அதை போல் இருந்ததுனால அவன் பலப்பட்டுக்கிட்டான். போய் ஆளா நிற்பான், அடே தீர்க்கதரிசி சொன்னது சரிதான்,
நாட்களில் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்பி இன்னென்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிப்பான். அப்போ என்ன சீரி அங்கே இருக்கணும், அது கேட்பான். உனக்கு இது செய்யாத அப்படி செய்யாதுன்னு சொன்னால் நீ கீழ்ப்படிஞ்சு பழகுனா கர்த்தர் அதை உன்னை ஆசீர்வதிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நல்ல ஆலோசனை கேளுங்க, சரியான ஆலோசனை கேளுங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோனுடைய மகனாக ரெகோபெயாம் என்ன செய்தான்னு சொன்னால், ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாரையும் கூப்பிட்டு, யார்? சாலமோனுடைய சபையிலேருந்து எல்லாரும் வயசு போனவங்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அப்புறமேல என்னது யோசனை தெரியுமா? இது கொஞ்சம் பழைய ஆலோசனையாக இருக்குது, பழைய ரெக்கார்டாக இருக்குது, புதுசாக உள்ள ரெக்கார்டு போடும் அப்படின்னு வாலிபர்லாம் கூப்பிட்டான். தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களை கூப்பிட்டு கேட்டான், இதுக்கு என்னடா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறதெல்லாம் முட்டாள் ஐடியா, நீ இப்படி நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னா. நல்ல ஐடியா தான். எல்லாரையும் வர சொன்ன 3ஆம் நாள் வந்த உடனே இதுதான் அப்படின்னா என்ன நடந்தது? இனிமேல் தாவீது வீட்டோட எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரே ஒரு கோத்திரத்தவர் மற்ற அத்தனையும் போயிடுச்சு. நல்ல ஆலோசனை கேளுங்க. வயதில் முதிர்ந்தவங்க கனப்படுத்தி பழகுங்க. சரியான ஆலோசனை கேட்டு பழகுங்க. எல்லாம் தெரியும் வாலிபருடைய ஆலோசனை அந்த இல்லை அனுபவங்கள் சில நேரங்களில் சரியாக இருக்கும். ஆனால் இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், ஆலோசனை கேட்காத ஆளுக்கு ஆலோசனை சொல்லாது. ஆலோசனை ஒரு முறை சொல்கிறீங்க, கீழ்ப்படுகிறாங்க, கேட்குறாங்களா, அவங்களுக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி கையில் அது மறுபடியும் வந்துடும். நீங்கள் கொடுக்குற ஆலோசனை உங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்கள். கீழ்ப்படுகிறாங்க இருந்தால் அவங்க உங்கள் வார்த்தை கீழ்ப்படுறாங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க ஆசீர்வாதத்தின் பாதையில் போடலாம். கீழ்ப்படியிலையா மறுபடியும் சிரிச்சிட்டு பேசாமல் போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.